வீடியோ கவர் பண்ணு. அங்கே வண்டி மேலே பாதுகாப்பு தோழர்களே, இன்றைக்கு தோழர்களே இன்றைக்கு 140ஆம் ஆண்டு மே தின விழாவை உலகம் முழுவதும் உள்ள உழைக்கும் மக்கள், உழைக்கும் வர்க்கம் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி அன்று அமெரிக்காவின் சிகாகோ நகரிலே உழைக்கிற மக்கள், உழைக்கும் வர்க்கம் 8 மணி நேர வேலை வேண்டும், 8 மணி நேர ஓய்வு வேண்டும், 8 மணி நேர உறக்கம் வேண்டும் என்று பேரணியாக சென்று துப்பாக்கி குண்டுகளுக்கு ரத்தத்தை சிந்தி தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக உயிர் தியாகம் செய்தார்கள். அந்த தோழர்களுடைய நினைவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி, பிராந்தியம் என்கின்ற வேறுபாடுகளை எல்லாம் கடந்து, கட்சி அரசியலை எல்லாம் கடந்து உழைக்கும் வர்க்கம் ஒன்றுபட்டு இந்த மே தினத்தை அவரவர்கள் பாணியிலே உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஏசியா டுபாக்கோ தொழிற்சாலையில் ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் இணைப்பு FITU தொழிற்சங்கம் இந்த மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த 15-16 ஆண்டுகளுக்கு முன்பு கேஷபிள் தொழிலாளிகளாக நடத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் பெற்றுத் தந்தது ஏசியா டுபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன். இந்த தொழிற்சங்கத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. இங்கே கொடியேற்றிய போது இங்கே தடுக்கப்பட்டது. அந்த தடையை மீறி கொடியேற்றி அந்த தொழிலாளர்களுக்கு தொடர் போராட்டங்களை நடத்தி பணி நிரந்தரம் பெற்றுத் தந்தது. நிர்வாகம் பல முயற்சிகளை எடுத்தது. ஆனால் அவற்றையெல்லாம் முறியடிக்கப்பட்டு பணி நிரந்தரம் பெற்று தந்தோம். இன்றைக்கு தொழிலாளர்களை நிர்வாகம் 2 சங்கங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி ஒரு தேர்தலை நடத்துகிறது. 3 சங்கங்கள் இருக்கிறது. அதை ஏசியல் அவர்கள் மறைத்தார். சென்னை தொழிலாளர் ஆணையர் மறைத்தார்கள். நீதிமன்றத்திலே உண்மையை சொல்லாமல் ஒரு உத்தரவை, போலி உத்தரவை பெற்று தொழிற்சங்கங்களுக்கிடையே தேர்தல் நடத்துவதாக நாடகம் ஆடினார்கள். இது ஏன் இந்த மே தினத்திலே குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இன்னும் அடக்குமுறைகள் தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகின்றன. நவீன அடக்குமுறை நீதிமன்றங்களை வைத்து, தொழிலாளர் ஆணையர்களை வைத்து இங்கே ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மோசடிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல இந்த 140ஆம் ஆண்டு மே தினம் ஒரு புரட்சிகரமான மே தினமாக ஏசியா டுபாக்கோ தொழிற்சாலையிலே அது மாற்றப்பட வேண்டும். அனைத்து தொழிலாளர்களும் ஒன்றுபட்டு நிற்பதன் மூலமாகத்தான் இது நிறைவேறும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும், சாத்தியமாகும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், ஓட்டி செய்கிறார்கள். அதற்கு இரட்டிப்பு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக
நிர்வாகம் விடுமுறை நாட்களை காம்பன்சேஷன் கொடுத்ததாக ஏமாற்றி இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறைக்கு நாம் புகார் அளித்திருக்கிறோம். 6 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்த நாட்களுக்கு வேறு தேதியிலே நிர்வாகம் விடுப்பு அளித்திருக்க வேண்டும். ஆனால் விடுமுறை நாட்களை காம்பன்சேஷன் என்று சொன்னால் அது சட்ட விரோதம். எனவே 6 நாட்கள் சம்பளத்தை HR மேனேஜர் அவர்கள் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். அந்த 6 நாள் சம்பளத்தை நிர்வாகம் ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் தொழிலக பாதுகாப்புத்துறை பொறுப்பேற்க வேண்டும். ஏற்கனவே ஜேடி அவர்களிடம் தெளிவாக புகார் கொடுத்திருக்கிறோம். அந்த 6 நாள் சம்பளத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்திருக்கிறார்கள். அந்த சம்பளத்தை அனைத்து தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும். ஏதோ ஏசியா டொபாக்கோ யுனைடெட் எம்ப்ளாயிஸ் யூனியன் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, அவர்கள் கம்பெனியை மூடிவிடுவார்கள் என்கின்ற ஒரு மாய பித்தலாட்ட பிரச்சாரத்தை இங்கே நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஒன்றுபட்ட தொழிலாளர்கள் முறியடித்து நம்முடைய உரிமைகளை பெறுவோம். 8 மணி நேர வேலைக்காக போராடிய அந்த தியாகிகள் நினைவாக நாம் இன்று ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைக்கிறோம். 6 மணி நேர வேலையை சட்டமாக்க வேண்டும். 4 ஷிப்ட் முறை கொண்டு வர வேண்டும். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த 140ஆம் ஆண்டு மே தினத்திலே முன்வைக்கிறோம். அது மட்டுமல்ல, நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம், நிரந்தர வேலை நீக்க தடை சட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட வேண்டும்.